எல்லோருக்கும் வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட மாவட்ட நீதிமன்றங்களில் ஓட்டுநர் பதவிகளுக்கு ஆட்சேர்க்கை விண்ணப்பம் வெளிவந்திருக்கிறது. இந்த ஓட்டுநர் அதாவது டிரைவர் பணிக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அவங்களுக்கு கல்வி தகுதி, அப்புறம் எப்படி எக்ஸாம் வைப்பாங்க, செய்முறை தேர்வு, இது போன்ற அனைத்து விஷயங்களையும் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் அவங்களோட வேலை எப்படி இருக்கும், நேச்சர் ஆஃப் டிரைவர் ஜாப் எப்படி இருக்கும், இதை பற்றி நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக மாவட்ட நீதிமன்றங்களில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அதாவது மாவட்ட நீதிபதி அந்த கேடரில் உள்ளவங்களுக்கு அரசால் கார் வழங்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கு தான் நீங்கள் கார் ஓட்ட போகிறீங்க. அவங்கள வீட்டிலேருந்து கோர்ட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணுறது, திரும்ப கோர்ட்லேருந்து வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி நீங்கள் டியூட்டி பார்க்க வேண்டியிருக்கும். இந்த ஓட்டுநர் பதவிக்கும் மாவட்ட வாரியாக விண்ணப்பங்கள் தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவரோ அந்த மாவட்டத்திலே விண்ணப்பிக்கலாம். அந்த மாவட்டத்து நீதிமன்றத்திலே நீங்கள் தேர்வானா பணிபுரிய உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். www.mhc.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 22/8/2022. மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்கு மாவட்டம் வேறுபடும். நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ உங்கள் மாவட்டத்தில் எத்தனை காலி பணியிடம் இருக்குது அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்குங்க. நீங்கள் காலி பணியிடம் நிறையா இருக்க வேறு மாவட்டத்தில் கூட விண்ணப்பிக்கலாம். ஆனால் அந்த மாவட்டத்தில் தான் நீங்கள் பணியமர்த்தப்படுவீங்க. உங்களோட சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 71,900 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ பே ஸ்கேலில் லெவல் 8ல் பணியமர்த்தப்படுவீங்க. குறைந்தபட்ச சம்பளமாக பிடித்தங்கள் போக மாதம் 25,000 ரூபாய் கிடைக்கும். இதுக்கு கல்வி தகுதி என்னன்னு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் முறையான லைசன்ஸ் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வாகனம் ஓட்டுதலை 5 வருடம் அனுபவம் இருக்கணும். இந்த 5 வருட அனுபவத்துக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதையும் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ கட்டணும்னு பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம் இவங்க 500 ரூபாய் கட்டணும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்களுக்கு முழுமையாக கட்டணம் கட்ட தேவையில்லை. எழுத்து தேர்வு பார்த்திங்கன்னா மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் இதில் செய்முறை தேர்வு இருக்குது, அது 50 மதிப்பெண்களுக்கு. இந்த எழுத்து தேர்வு 100 மதிப்பெண்களில் 50 மதிப்பெண் பார்த்திங்கன்னா தமிழ் மொழி தேர்வுக்கு நடக்குது. அது பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் மொழி பாடத்திட்டத்திலேருந்து கேட்பாங்க. அடுத்து 50 மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா பொது அறிவு இதில் கேட்குறாங்க. இந்த பொது அறிவில் என்னெல்லாம் கொஸ்டின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவு, பொது விழிப்புணர்வு, ஓட்டுநர் கோட்பாடு, வாகனத்தை இயக்குவதற்கு முன்பான சோதனை, குறியீடுகள், சில வாகனங்களுக்கான முன்னுரிமை, போக்குவரத்து கல்வி, வாகன இயக்கவியல், இது மாதிரி பல்வேறுபட்ட கேள்விகள் 50 மதிப்பெண்களுக்கு இருக்குது. நீங்கள் எழுத்து தேர்வில் பாஸ் ஆனீங்கன்னா உங்களை செய்முறை தேர்வுக்கு கூப்பிடுவாங்க. 1:3 அதாவது ஒரு காலி பணியிடத்துக்கு 3 பேரை கூப்பிடுவாங்க செய்முறை தேர்வுக்கு. அந்த செய்முறை தேர்வில் கலந்துக்கிற 3 பேர்லேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இப்போது என்கிட்ட ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இது சென்னை உயர்நீதிமன்றத்தால் 2019 வருஷம் நடந்த டிரைவர் தேர்வுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான். அதனால் கவனமாக பாருங்கள். இது ஆ பிரிவில் உள்ள பொது அறிவு இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இதில் உள்ள கொஸ்டின்ஸை பாருங்கள். வண்டியை ஸ்டார்ட் செய்ய சரியான முறை, அது பார்த்திங்கன்னா கிளச் பெடலை அழுத்தி ஸ்டார்ட் செய்ய வேண்டும். அடுத்து நேஷ்னல் ஹைவே மைல்ஸ்டோன் என்ன கலரில் இருக்கும், இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். அடுத்து மாநில நெடுஞ்சாலை மைல்கல் என்ன கலரில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். அடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக வாகனத்தை நிறுத்தும் போது விட வேண்டிய பொதுவான இடைவெளி அது எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. அது 3 அடி இடைவெளி விட்டு நிறுத்தணும். இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துக்குங்க. இந்த கேள்விகள் மாதிரி தான் இப்போயும் கேள்விகள் கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். கேள்விகள் ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். அது மாதிரி செய்முறை தேர்வும் பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்காது, ஈஸியாக இருக்கும். அதனால் டிரைவர் போஸ்ட்டுக்கு டிரைவிங் தெரிஞ்ச எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லாட்டியும் பயனுள்ள யாருக்காவது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பயனுள்ள பல வீடியோக்களை நான் தொடர்ந்து போட போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.